ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 3 ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 இன்புட் இருக்கும். ரெட், எல்லோ, ப்ளூங்கிற 3 ஃபேஸ் இன்புட் கொடுப்போம். அது ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறி இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் எல்லோவையும் ப்ளூவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ஏதோ 2 ஃபேஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுற மூலமாக நம்மளோட மோட்டரோட டைரெக்ஷன் வந்து மாற்றிக்க முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் ஸ்பீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகும். கிளாக் வைஸில் சுற்றி இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபேஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, அது மாறிக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 ஹெர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். 500 வோல்ட் வரைக்கும் ரேட்டட் இருக்குது. 30 செகண்ட் இதில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் கூலிங் ஃபேன் இல்லை. இதோட ஒர்க்கிங் வந்து பார்த்துக்கலாம். ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டரோட ஒர்க்கிங் வந்து நம்ம இந்த இடத்துல டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டர் வந்து நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீர் கப்ளிங் மோட்டரெலாம் வந்து நம்ம கனெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி அதோட டைரெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 3 ஃபேஸ் மோட்ரு கீர் கப்ளிங் டைப்பில் இருக்கிறப்போ நம்ம டைரெக்ஷனுக்கு இது மாற்றி ரன் பண்ணிட்டோம்னா அந்த கீர் கப்ளிங் டேமேஜ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் என்ன டைரெக்ஷனில் ஓடுதுன்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு இண்டக்ஷன் மோட்டருக்கு நம்ம ரெட்டு, எல்லோ, ப்ளூங்கிற 3 ஃபேஸ் இன்புட் கொடுக்குறப்போ நம்ம மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரெக்ஷனில் ரன் ஆகும். அதாவது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்து ரன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் சீக்வன்ஸை மாற்றுறப்போ அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இது வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ஒரு டெல்டா கனெக்ஷன் இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு 3 ஃபேஸ் இருக்கும், ரெட்டு, எல்லோ, ப்ளூ. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸோட செகண்டரி வந்து இன்னொரு ஃபேஸ்க்கு வந்து இன்புட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் செகண்டு ஃபேஸோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஃபேஸ்க்கு நம்மளுக்கு இன்புட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கனெக்ஷன் இருக்கும். இப்போது லாஸ்ட்டு ஃபேஸு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டெல்டா கனெக்ஷன் எடுத்துரும். நார்மலாக இண்டக்ஷன் மோட்டரில் வந்து நம்மளுக்கு எப்படி டொனேட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுமே U1 டேஷ், V1 டேஷ், W1 டேஷ்ன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டக்ஷன் மோட்டரில் ஒவ்வொரு ஃபேஸு இதையும் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேஸுங்கிறது ஒவ்வொரு வைண்டிங் ஒரு மோட்டரில். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபேஸையுமே வந்து நம்ம டெல்டா பண்ணி அதுக்கு ஒவ்வொரு ஃபேஸ்க்கு இன்புட் கொடுப்போம். இதில் எப்படி டெல்டா பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, U1 கொண்டு வந்து W1 டேஷோட கொடுத்துருக்காங்க, W1 கொண்டு வந்து V1 டேஷோட கொடுத்துருக்காங்க, V1 கொண்டு வந்து U1 டேஷோட கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபேஸுக்கான இன்புட் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். அப்படி கொடுக்குறப்போ ஒவ்வொரு வைண்டிங்கும் 440யோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம R ஃபேஸு, அதே போல் Y ஃபேஸு, 3வது வைண்டிங்க்கு B ஃபேஸ் வந்து கொடுத்துருவோம். இப்படி கொடுக்குற மூலமாக நம்ம ஒவ்வொரு வைண்டிங்குமே வந்து 440 இன்புட் கொடுக்குறனால நம்மளோட மோட்டர் வந்து ரேட்டட் ஸ்பீடில் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி நம்ம ROB சீக்வன்ஸ் கொடுக்குறப்ப அங்கே ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டரானது கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆகும். ROB ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 போல் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இந்த இடத்துல ப்ளூ இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எல்லோ கொடுக்குறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொடுக்குறதுனால நம்ம வைண்டிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஃபேஸுமே ப்ளூ ஃபேஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிற பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட ஃபேஸ் சீக்வன்ஸானது மாற ஆரம்பிக்கும். அப்படி ஃபேஸ் சீக்வன்ஸ் மாற டைமில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட டைரெக்ஷன் வந்து மாறும். இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு வந்து டைரெக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகும். அப்படி பண்ணுறப்போ மோட்டரானது நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 2 ஃபேஸை மாற்றினீங்கன்னா கூட போதும். இந்த இடத்துல நான் ப்ளூவும் எல்லோவும் மாற்றிக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து ஒரு ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டரானது ஒர்க் ஆகுது.